உன்னை தவிர உன் கழுத்துல எவனும் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் கட்டாயமா காயத்ரி கழுத்துல தாலி கட்ட போறாங்க. அந்த இடத்துல இசைக்கு வர்றாங்க. இசைக்கு காயத்ரி கழுத்துல தாலி கட்ட போறதை தடுத்து சம்பத்தையும் மாறனையும் அடிச்சு போடுறாங்க. உடனே உங்க காயத்ரியும் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இசைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பத் வலுக்கட்டாயமா காயத்ரி கழுத்துல தாலி கட்ட போகணும், நான் எப்படியோ தடுத்து காயத்ரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காயத்ரியோட அம்மா கிட்ட. உன்னை அன்னபூர்ணி, தம்பி நல்ல காரியம் பண்ண தம்பி, இல்லாட்டி என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகா வர்றாங்க. காயத்ரியை சரியான நேரத்துல போய் காப்பாத்திட்டு காயத்ரியோட வாழ்க்கை அப்புறம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு மகா நாடகம் ஆடுறாங்க. அன்னபூர்ணி என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காயத்ரிக்கும் அன்னபூர்ணிக்கும். இந்த இடத்துல மகா அந்த சம்பத்துக்கு பயந்துகிட்டு யாரும் காயத்ரி கல்யாணம் பண்றதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்கக்கா, எல்லாரும் சம்பத் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கும்? இந்த ஜென்மத்துல காயத்ரிக்கு கல்யாணம் நடக்காது போலுக்கு. அவன் காயத்ரி நம்ம வீட்டு பொண்ணாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிருவாளோன்னு பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு அன்னபூர்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே மகா, இதுதான் நல்ல சுச்சுவேஷன், இப்ப இசைக்கு கல்யாணம் பண்றதை பத்தி இவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நான் ஒரு யோசனை சொன்னா நீங்க என்ன திட்ட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி, என்ன மகா சொல்லு அப்படின்னு சொன்னதும், அக்கா காயத்ரியை பேசாம என் தம்பி இசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அன்னபூர்ணி முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஆறுமுகம் இருந்துகிட்டு, அது எப்படி இசைக்கு எப்படி காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சிவா அந்த இடத்துக்கு வந்துட்டு, இசைக்கும் காயத்ரிக்கும் கல்யாணமா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஒருத்தனே போதும், கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அக்கா என் தம்பி தானே இன்னைக்கு காயத்ரிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை கோவில நடந்திருக்கு, முன்னாடி நின்று காயத்ரியை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான், அப்படிப்பட்டவன் காயத்ரியை நல்லா பாத்துக்க மாட்டானா என்ன? அவனுக்கு எதுவும் சொத்து எதுவும் இல்லைன்னு சொல்லிதான் நீங்க காயத்ரிய இசைக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல மகா அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னக்கா, இசைக்கு இந்த வீட்லயே இருந்துக்கிடுவான், காயத்ரியும் நீங்க பார்த்த மாதிரி இருக்கும், இசைக்கும் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவும் இருந்துக்கிடுவான், அப்புறம் என்னக்கா நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி, மகா சொல்றது ஒரு நல்ல ஐடியாவா தான் தெரியுது, மகா சொன்ன மாதிரி நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இசைக்கு ஒரே சந்தோஷம். அக்கா நீ கரெக்டான டைம் பார்த்து சிக்ஸர் அடிச்சிட்டியே, இப்ப பாரு இனிமேல் காயத்ரி இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே சொல்லிட்டு இருக்காங்க இசைக்கு. இங்க சிவாக்கும் ஆறுமுகக்கும் இந்த கல்யாணத்துக்கு விருப்பமே இல்ல. எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.